சின்ன பொண்ணு, உங்களோட சிஸ்டருங்களா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்க தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ்ட் ஆகி அவங்களோட நினைவுகள் மெல்ல மெல்ல அவங்களுக்கு திரும்ப ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. நீங்க அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதையும் இப்போதைக்கு பேசி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி வேணா சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவை ஞாபகம் இருக்கா, அப்பாவை ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி மட்டும் கேளுங்க. அவங்க எதுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி டீட்டெயில்டா சொல்ல பாருங்க. ஓகே அர்ஜுன், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. பாவம் இத்தனை நாள் தூங்காம கொள்ளாம இருந்தீங்க. போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். See you then அர்ஜுன். பாய். மாப்பிள்ள, இங்க வந்து இப்படி உட்காருங்க. எங்க அத்தை என்ன சொல்றாங்க? ஆமா சின்ன பொண்ணு, அம்மா இதை பத்தி என்கிட்ட பேசல. இருந்தாலும் எனக்கும் இதுதான் கரெக்ட்னு தோணுது. நீ எதையும் நினைச்சு குழப்பிக்காத சின்ன பொண்ணு. அம்மா கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லனா இந்நேரத்துக்கு நானே உன் தம்பியை மாப்பிள்ளைன்னு தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. என்ன மாப்பிள்ள, நானும் உங்களை இங்க வந்து உட்கார சொல்றேன். நீங்க அங்க நின்னுட்டே இருக்கீங்களே, இங்க வாங்க. மாப்பிள்ளைனா எந்த விதத்துல கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சிந்துவை கட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களா, இல்ல எங்க அக்காவோட தம்பின்றதுனால என்னைய மாப்பிள்ளைன்னு சொல்றாங்களா? அப்படின்னா இது வரைக்கும் என்னை அப்படி மாப்பிள்ளைன்னு சொன்னது இல்லையே. என்னடா அத்தை திடீர்னு நம்மள மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்களே, இவ்வளோ நாள் தம்பின்னு தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தன்னோட பிள்ளைங்களை வந்து கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாதிரியே அவளை புகுந்த வீட்லேயும் பார்த்துக்குவாங்களா, அவங்கள அந்த மாதிரி ஒரு தரத்தோடு நடத்துவாங்களா, எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க தம்பி. அந்த பயத்தோடே தான் நானும் சிந்துவோட அப்பாவும் கூட சிந்துவை அப்படித்தான் நாங்கள் வளர்த்தோம். அவள் ஆசைப்படுறாளே படிக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறாளேன்ட்டு தான் நாங்கள் அங்கே கூட அனுப்பி வச்சோம். ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பார்க்கணுமே, நாங்கள் எங்களோட பேர குழந்தைகளை நல்லபடியாக அவள் பெற்றெடுக்கணுமே அப்படின்னு நினச்சோமே தவிர அவளோட மனசில் என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமையே போயிட்டோம். இதுதான் தம்பி விதியோட விளையாட்டு. முதல்ல பாருங்க, அவள் உங்களை விரும்பியிருக்கா. ஆனால் இப்போ பாருங்க, அவள் எதையுமே விரும்ப முடியாத நிலைமையில இருக்கா. ஆனால் நீங்கள் இப்போ அவள் கூடவே இருக்கீங்க. நீங்கள் அவளை கடைசி வரைக்கும் உயிர் மூச்சாக பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ள. சின்ன பொண்ணோட அப்பா அம்மாவை பற்றி சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவங்க பேசுகிறதுல, அவங்க நடந்துக்கிறதுலையே தெரியுது. அவங்க வந்து ஒரு மேலிடம் தான், அது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட உங்களை பற்றியும் சின்ன பொண்ணை பற்றியும் நான் கொஞ்சம் ஆவேசப்பட்டு ரொம்பவே பேசிட்டேன். எங்கள் சொத்தை அமுக்கிறதுக்கு தான் இப்படி 2 பேரும் திட்டம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது உங்கள் காதுக்கு வந்துருந்துச்சுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது தம்பி. நீங்கள் தான் அவளை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும். எந்த ஒரு காலத்துலையும் அவளை இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்திடாதீங்க. நீ இப்படி தானே இருந்த, அப்படி தானே இருந்த, கோமாக்கு போயிட்ட அப்படின்னு. அவளால் அதை தாங்கிக்க முடியாது கண்டிப்பாக. நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட மாட்டீங்கன்னு என் மனசுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பெத்தவளாக நான் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. ஆனால் நான் இப்போயும் என்ன தயங்குறேன்னா, உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பற்றி பேசலாமா வேண்டாமா, இல்லை அது தப்பாயிடுமான்னு தான். தப்பாயிடுமா? இல்ல அத்தை, கண்டிப்பா அப்படி நடக்காது. எந்த ஒரு தப்பும் என்னோட சைட்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு நடக்காது. உங்க பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட மேலா பாத்துக்கணும்னு நான் ஒரு நாளும் முயற்சி பண்ணுவேன் அத்தை. அது எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் சிந்து இப்படி படுத்து கிடக்கையில அவளோட கல்யாணத்தை பற்றி பேசுனா உங்களோட அப்பா அம்மா எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது இல்லையா? உங்கள் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்ட மாதிரி எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சுயநலம் தம்பி. என் பொண்ணை நான் கரை சேர்த்துறணும்னு நினச்சிறது என்னமோ பெற்றவங்களோட கடமை நினச்சி நான் முடிச்சிடலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கணும்ல, அது பெரிய தப்பாயிடக்கூடாதுல்ல. இல்ல அத்தை, கண்டிப்பா அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என் அப்பா அம்மா என்னோட பிரியத்துக்கு மாறா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்னோட ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட என்னோட அசைவெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களாலையும் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா என் பிரியத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க இதுக்கெல்லாம் வருவாங்க அத்தை. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தம்பி மாப்பிள்ள. ஆனால் அது நடக்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சிந்துவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதா சரி அத்தை. இப்போ மட்டும் இல்ல, சிந்துவுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் அத்தை. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் திடீர்னு அத்தை மூஞ்சி இப்படி மாறுது? தள்ளுடா சிந்து, இப்படிமா இருக்கு செல்லம்? டேய், ஒழுங்கு மரியாதை என் மக மேல இருந்து கையேடுறா. உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னது? நடு வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்ச மாதிரி வேகமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு வர்ற. அதுவும் இல்லாமல் வந்தது வராதுமா என் மாப்பிள்ளையவே தள்ளுடா அப்படின்னு சொல்கிற மரியாதையே இல்லாமல் என் பொண்ணு மேலே நானும் என் பையன் இப்படி உயிரோட முழுசாக நிற்கும் போதே என் பொண்ணு மேலே கையை வைக்கிறியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு மேல கையை வைப்பேன், உங்களுக்கு என்ன? அவளை என்ன நான் அடிக்கவா செஞ்சேன்? அவ எப்படி இருக்காளோ என்னமோ ஏதோன்னு பார்க்க வந்து அவளை அன்பா தானே தொட்டேன்.
டேய், அன்னைக்கே நீ என் கையில மாட்டி இருக்கணும். ஆனா மாட்டாம போயிட்ட. ஏதோ உன் நல்ல நேரம். இன்னைக்கு நீ எங்க வீடு வரைக்கும் வந்திருக்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்க. நீ பேசாம அப்படியே ஓடி போயிரு. உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். அதான் உனக்கு நல்லது. மச்சான், நீங்க என்னைய பத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது மச்சான். நாளைக்கு சிந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ நீங்க எப்படி என் மூஞ்சில முழிப்பீங்க? உங்களுக்கு சங்கடமா இருக்காது? தம்பி அர்ஜுன், நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்க வாங்க. அவனே போறான் என் கூட போட்டி போட வக்கு இல்லாம. நீங்க ஏன் அவனை புடிச்சு கூப்பிடுறீங்க? உங்க பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்க, யார் மேல பிரியமா இருக்கான்னு. உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிய வரும், அர்ஜுனா இல்ல இந்த பிரேமான்னு. அவ இப்போ ஒரு நினைவு இல்லாம இருக்கான்ற காரணத்தினால தானடா நீ இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பட்டும், அப்புறம் இருக்க உன்னை நான் ஊரை விட்டு ஓட விடுறேன் பாரு. ஏத்தே வேணாம் தே, சண்டைலாம் வேணாம். நம்ம எதுனாலும் சிந்துக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அவளுக்கு அர்ஜுன் மேல பெரிய இருந்தா அர்ஜுனை கட்டி வைப்போம். இல்ல பிரேம் தான் வேணும்னா பிரேமையே கட்டி வச்சிருவோம் தே. அவளுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? புளிய மரத்துல போய் பூ பறிச்சிட்டு இருக்கவா? அவ விரும்பினது என்னையதான். அவ மனசால காதலிச்சது என்னையதான், இந்த அர்ஜுன கிடையாது. இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை நீ எப்படா வெளியே போன்னு சொல்லலாம்? நீ இப்ப வெளியே போற. நீ இப்ப போறியா இல்ல காலனியில இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கூப்பிட்டு வந்து உன்னை கும்மி அடிக்க வைக்கவா? இந்த பொம்பளை என்னைய வம்பளுத்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறதுதான் ஒரு நல்ல வழி. அம்மா அம்மா, சிந்து சிந்து. நாத்து, ஏன் சிந்து, எனக்கு தெரியுதா? என்னாச்சு? எல்லாரும் ஏன் இப்படி பதறீங்க? எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. எங்களெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சிந்து? ஆமாம்மா ஞாபகம் இருக்கு. ஏன் இப்படி கேக்குற? நாத்து, அப்படின்னா வரிசையா ஒரு ஒரு ஆளோட பேரா சொல்லு பாப்போம். என்ன அண்ணி, இது எங்க அம்மா சாருமதி. உங்க கணவருடைய பேரு சுரேஷ், எங்க அண்ணே. உங்களுடைய பேரு சின்ன பொண்ணு. என்ன உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சா? என்கிட்ட கேக்குறீங்க? என் செல்லம் ராசாத்தி எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்காளே என் மக. டே சுரேஷ், சின்ன பொண்ணு, ஏமா நீ ஏன் அழுகுற? என் மகளை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கா. நானே அழுகல, நீ அழுகாத, சந்தோஷமா இரு. சரிங்க தே. சிந்து, நீங்க 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 வந்து என்னோட பேரு என் பேரு பிரேம். பிரேம் பிரேம் பிரேம். பிரேம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஆமா, உங்க பேர் என்ன? உனக்கு என்னை பத்தி ஞாபகம் இல்லையா சிந்து? உங்க பேர் என்ன? என்னோட பேரு அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன். சிந்து, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ நானும் சேர்ந்து காஃபி ஷாப்பு, தியேட்டரு, மாலு, பார்க்கு எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி இருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? டேய், உன்னை எத்தனை தடவை சொல்றது வீட்டை விட்டு முதல்ல கிளம்புன்னு? இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரு, அவளுக்கு இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கான்னு போட்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்கன்னு. நீ ஏன்டா இப்படி வந்து என் மகளை கொல்றதுக்குனே வந்திருக்கியா? இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எதையாவது என்னை சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் உள்ள போய் படுக்கிறேன். சிந்து, அம்மா தாயி, எதை பத்தி நீ யோசிக்க கூடாது சரியா? போய் அன்னிக்கிட்ட ஏதாவது சாப்பாடு வேணும்னா சாப்பிட்டுட்டு உள்ள போய் படுத்துக்க சரியா? ஆ சரிம்மா. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, என் மக குணமாகணும். தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதடா. ஹலோ, ஏப்பா தம்பி, உன்னைய தாப்பா சொல்றாங்க. வீட்டை விட்டு முதல்ல கிளம்பு. அட வெக்கங்கட்டவனே, உன்னைய தாண்டா எங்க அம்மா திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா? முதல்ல வெளியே போடா. ஏன் மாப்பிளைய பார்த்து நான் ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறேன்? நீ முதல்ல வெளியே போடா. உன் டைரியிலையோ புஸ்தகத்திலையோ எதுலையோ ஒன்ல நல்லா குறிச்சு வச்சுக்கடா. என் மக சுகமாகட்டும். என் மக சிந்து நல்லபடியா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் மாப்பிள்ளை யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே உன் பாளைய தோஸ்து, இவர் தான். பேரு அர்ஜுன். மணமகன் பேர் என்னது? அர்ஜுன். மணமகள் என் பொண்ணு சிந்து. வந்து மூக்கு பிடிக்க நல்லா கொட்டிக்கிட்டு கிளம்பு. அத்தை, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம் அத்தை. பாத்தியாடா என் மருமகனை? என் மகளை ஒரு தூசி துரும்பு கூட அண்ட விடாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு நீ கொஞ்சமாவது சமமாவியா? நீ என்னடான்னா அவ முடியாம இருக்கிற இந்த சமயத்திலேயே கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிற. ஆனா அவரை பாரு, அவருக்கு நான் என்னதான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்கே, நீ எங்கே? உன்னைய நான் பாத்துக்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன்டா. நான் போறேன். ஆனா திரும்பி வந்து சிந்துவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளும் இதுக்கு சம்மதிச்சு எனக்கு கழுத்தை நீட்டுவா. ஏத்தே, சிந்து தூங்க போயிட்டா. அடடே மாமா வாங்க. என்னங்க பிசினஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வந்துட்டீங்களா? சாரு, நம்ம மக எங்க? சிந்துக்கு இப்ப எப்படி இருக்கு? கவலைப்படாம போய் பாத்துட்டு வாங்கப்பா. சிந்து உள்ளதான் இருக்கா. இப்ப அவ நல்லாதான் இருக்காப்பா. எங்க என் மக எங்க? சிந்து எங்க? என் கண்ணுல காட்டுங்க. யாரோட குரல் இது? திலகவதியா? திலகா நீயா? நானே தான். என் குழந்தைய ஒரு தடவை என் கண்ணுல காட்டுங்களே. ஏ திலகா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நான் சொல்லிட்டேன். ஆமா, மூச்சுக்கு 300 தடவை நீ சிந்துவை பார்த்து ஏன் மகன் எல்லார் முன்னாடியும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. இதையே நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால சொல்ல முடிஞ்சுதா? என் பிள்ளைங்க எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்துவை என் மகன்னு சொல்றத முதல்ல இதோட நிப்பாட்டு. யாருங்க இவங்க? என்ன சிந்துவை பார்த்து அவங்க மகன்னு சொல்றாங்க?
சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியல, நானும் இங்கே தானே இருக்கேன். எல்லாருக்கும் நீயே காட்டி கொடுத்துறாத. கண்ணை தொட முதல்ல. திலகவதி, கண்ணை தொடன்னு சொல்றேன்ல. நீ இங்க இருக்கிற வரை எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ யாரு என்ன ஏதுன்னு இப்ப என் பிள்ளைங்க கேட்பாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். எல்லாத்துக்கும் நீ ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டு, புரியுதா? சரிங்க அண்ணி. அண்ணியா? அண்ணி எத்தே, யார் இவங்க? பார்க்க புதுசா இருக்கே. எங்க மருமகளே புதுசா இருக்கு? பழசா தானே இருக்கு. அதுக்கு வயசு எப்படியும் 50 இருக்கும். எம்மா, யாருன்னு சொல்லுமா. இந்த நேரத்துல உனக்கு இந்த காமெடி எல்லாம் தேவையா? அது வேற யாரும் இல்லப்பா, தாய் மாமா பொண்டாட்டி உனக்கு. என்னம்மா சொல்றீங்க? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா, அவங்க எல்லாரும் ஃபாரின்ல இருந்தாங்கன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. சின்ன வயசுல சொன்னது உனக்கு அதோட ஞாபகம் இருந்திருக்காது. இப்பதாப்பா அவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் நம்மள வந்து ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாங்க. அவங்க ஏன் அத்தை நம்ம சிந்துவை பார்த்து ஏன் பொண்ணுன்றாங்க? பாயிண்ட பிடிச்சிட்டாலையா மருமக? இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? அது வந்து மருமகளே, அது ஒன்றும் இல்லை. அவங்க சின்ன வயசுல நம்ம சிந்துவை தூக்கி வளர்த்ததுனால அவங்க குழந்தைன்னு நினைச்சு சொல்றாங்க மருமகளே. சரி, என்னப்பா, வெளிநாட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு அத்தை வந்திருக்காங்க. என்ன புருஷனும் முண்டாட்டியும் மாறி மாறி வாசல்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. போங்க, முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ, சாப்பாடு என்னென்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வாங்க. டேய், நீ வெளியே போய் கறி கோழி எல்லாம் வாங்கிட்டு வாப்போ. மருமகளே, நீ வீட்டை பாத்துக்க. சமையலை சீக்கிரமா முடிச்சுட்டு எங்களை கூப்பிடணும், சரியா? சரிங்க தே. இந்தாம்மா திலகவதி, நான் ஊர்ல இல்லாத புத்திசாலி மருமகளை பிடிச்சி இங்கே கட்டியாந்து கூட்டி வந்திருக்கேன், சரியா? நீ இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் தயவு செஞ்சு பண்ணிடாத. வந்தமா இருந்தமா பார்த்தோமா கிளம்புனமான்னு இரு. அதுக்கு மேல நான் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சார்மதி, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கமா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து நீ இப்படி சொல்லக்கூடாதுமா. அது தகுந்த முறை இல்ல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்ன சொந்தங்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? யாரோ ஒரு அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்து புதுவிதமா தான் இருக்காங்க. அவங்களும் என் நாத்து சிந்துவை பார்த்து என் மகளை காணான்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ஏற்கனவே சிந்துவுக்கு அர்ஜுனா பிரேமான்ற போட்டி வேற இருக்குது. இந்த காம்படிஷன்ல இப்ப இந்த அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க யாரு என்ன நமக்கு வேற தெரியலையே. இவங்களுக்கு பின்னால என்ன கதை இருக்கும்? இவங்க ஏன் சிந்துவை பார்த்து என் மகன் சொல்றாங்க? அதுக்கு பின்னால அத்தை சொல்ற காரணம் நமக்கு போதுமானதா இருக்கா? இல்ல இதுக்கு பின்னால வேற எதுவும் காரணம் இருக்குமோ? அதை என்னோட தலைமையிலான எங்களோட சின்ன பொண்ணு ஷோ குழு தான் கண்டுபிடிக்கணுமோ? அடுத்தடுத்து விறுவிறுப்பான தொடர்களோட நம்மளோட கதை இருக்க போகுது. மறக்காம சின்ன பொண்ணு ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நில்லுங்க நண்பர்களே, எங்க போறீங்க எல்லாரும்? என்ன அவசரம் உங்களுக்கு? நான் தான் நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு யார் கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும்னு. இப்ப நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். கேள்வி என்னன்னா, நம்மளோட ஒரு எபிசோட்ல பிரேம் வந்து நம்மளோட சிந்து, அதாவது நம்மளோட நாத்துவுக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு என்ன பாட்டு? அந்த பாட்டை என்ன காரணத்துக்காக அவர் பாடினாரு? அது உண்மையான காதலோடு இருந்ததா? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு ரிவார்டு காத்திருக்கு நண்பர்களே. அது என்ன ரிவார்டு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரட்டா, பாய். நினைவிருக்கட்டும் நண்பர்களே, அந்த பாட்டு என்ன, அவன் ஏன் அந்த பாட்டை படிக்கிறான், என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தெளிவா சொல்லணும். முதல் 3 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ரிவார்டு இருக்கு. ஓகேவா? ஓகே நண்பர்களே, வரட்டா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நேரமாயிருச்சு.